ஒரு 6 மாத்திரை எழுதிருக்காங்கன்னா 6 மாத்திரை ஒரு முக்கியமான மாத்திரை அந்த உப்பு சத்து குறைக்கிறதுக்கான மாத்திரையா இல்லைன்னு சொல்லி மாதம் கேட்டதுக்கு இன்னைக்கு இல்லை நாங்கள் 2500 மாத்திரை தான் நாங்கள் வருது, ஃபோனை எடுத்து நீங்கள் வெளியே வச்சுக்குவாங்க பேசலாங்கிறாங்க. இப்போ எங்கள் அண்ணாவுக்கு வந்து உப்பு சத்து குறைபாடு இருக்கிறதுனால நாங்கள் வந்து இங்கே ஜிஹெச்சில் சேலம் ஜிஹெச்சில் தலைமை மருத்துவமனையில் பார்த்துட்ருக்கோம். இப்போ மாதம் எங்கள் அண்ணாவுக்கு வந்து மாத்திரை வாங்குறதுக்கு வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான மாத்திரை கொடுக்குறாங்க. அதில் முக்கியமான மாத்திரை வந்து உப்பு குறைக்கிறதுக்கான அந்த மாத்திரை. இப்போ கிட்டத்தட்ட 3 மாதமாக வந்துட்டுருக்கோம். 3 மாதமாகவே அந்த உப்புக்கான மாத்திரையை கொடுக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட மேனேஜர்கிட்ட பேசினா சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை. அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன், மாதம் இப்படியே நீங்கள் பண்ணுறீங்க, அந்த மாத்திரை இருக்கா இல்லையான்னு கேட்டேன். இந்த மாத்திரை வந்து வருது, வெள்ளிக்கிழமை ஆர்டர் போடுவோம், 3 நாள் தான் நிற்கிது, 2500 மாத்திரை தான் அனுப்புகிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்றாங்க. தலைமை மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து மருத்துவம் பார்க்க வராங்க. அவங்களுக்கு மாத்திரையும் சப்ளை பண்றாங்க. 2500 மாத்திரை மட்டும் தான் வருது அப்படிங்கும் போது அந்த மாத்திரை வெள்ளிக்கிழமை போடுறேன் அப்படின்னா நீங்க வந்து 3 நாள் தான் தாங்குது அப்படிங்கும் போது ஏன் அந்த மாத்திரையை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் வந்து நீங்க மேல் இடத்துல போய் பேசுங்க, நாங்களா போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்றாங்க. மேனேஜர் பேர் கேட்டதுக்கு நீ வந்து என்ன செல்லுல ரெக்கார்ட் பண்றியா, நீ பண்டிகை, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொஞ்சம் திமிராவும் பேசினாங்க. பேரை கேட்ட பேரு சொல்லலை. அப்புறம் செல்லை எடுத்து வச்சுட்டு வா பேசிக்கலாம். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு கூப்பிட்றேன். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஒரு மாத்திரை கிடைக்காதனால என்ன பாதிப்பு? இந்த மாத்திரை தான் மெயின் மாத்திரை. உப்பு சத்து வந்து இருக்கவங்களுக்கு இந்த மாத்திரை தான். சாப்பாட்டில் வந்து உப்பு அளவு கம்மி பண்ணனாலும் சாப்பாட்டு கம்மி பண்ணிக்கலாம். அதெல்லாம் மீறி உப்பை கம்மி பண்றது நாங்கள் மாத்திரை தான் நம்பி வரோம். அந்த மாத்திரைக்கு ஒரு வாரத்துக்கு மாசத்துல 3 தடவை வரும். டெஸ்ட் எடுக்க ஒரு தடவை, ரிப்போர்ட் வாங்க ஒரு தடவை, மாத்திரை வாங்க ஒரு தடவை, அதுலயும் மாத்திரை இல்லைன்னா அடுத்து ஒரு தடவை அந்த மாத்திரைக்கு நாங்கள் வரோம். அப்படி இருக்கும்போது அந்த மாத்திரை வந்து நிர்வாகமே வந்து சரியா நடத்தாம மாத்திரையை வந்து குறைச்சே கொடுத்துட்டு இருக்காங்க. 3 வேளை கொடுக்குற மாத்திரையை 2 வேளைக்கு தான் தராங்க. மாத்திரையும் வந்து டாக்டரே வந்து இவங்க பேசுறதுனால டாக்டரும் வந்து மாத்திரை விலையை கம்மி பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ள வராங்க. வெளியில வாங்கினா அந்த ஒரு வேலைக்கு 300 ரூபா ஆகுது. உப்புக்கான மாத்திரை ஒரு வேலைக்கு 300 ரூபா ஆகுது. உப்பு குறைக்கிறதுக்காக, கிட்னி ஃபெயிலியருங்கிறதுக்காக உப்புக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்றோம். அது வந்து ஒரு வேலைக்கு 300 ரூபா ஆகுது. ஒரு நாளைக்கு 900 ரூபா மாத்திரையை இவங்க வந்து நிர்வாகம் ஏமாத்துறாங்க மக்கள்கிட்ட இருந்து. அதுக்கு போய் குடோன்ல பாத்துக்காங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அவர் பேர் ரங்கநாதன். நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதோட இந்த மாத்திரை தான் வந்து இல்லைங்கிறாங்க. இல்ல கண்டிப்பா வந்து ஏழைங்க இப்படி வந்து தினம் மாசத்துல வந்து மாத்திரை வாங்குறதுக்கு எங்க அலைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வருமானம் பாதிக்கப்படுது, அவங்களுக்கு மன ரீதியா உடல் ரீதியா வந்து பாதிப்பு ஏற்படுது. அடுத்த கட்ட நடவடிக்கையா வந்து சிஎம் பெட்டிஷனுக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று போடுறேன்.